given array consists of 2n elements in the form array like elements எப்படி இருக்குன்னா x1 to xn அப்புறம் y1லேருந்து yn வரைக்கும் இந்த மாதிரி ஃபார்மில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ எண்ணும் கொடுத்துருக்காங்க. என்னன்னா இப்போ 3னா இங்கே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்? 3 இன்ட்டு 2n வந்து 6 எலமெண்ட்ஸ் இருக்கும். நம்ம எந்த ஃபார்மில் கொண்டு வரணும்னா x1 y1 x2 y2. ஸோ இது x1 x2 x3, இது y1 y2 y3. நம்ம எப்படி கொண்டு வரணும்? அவுட்புட் வந்து x1 y1 x2 y2 x3 y3 இந்த ஃபார்மில் கொண்டு வரணும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் இஸ் ஸோ சிம்பிள். நம்ம என்ன பண்ணுறோம்னா we are declaring an array, resultant array which is of 2n size, correct? And then we will have இங்கே ஒரு பாயிண்டர், இந்த இடத்துல ஒரு பாயிண்டர், இந்த இடத்துல ஒரு பாயிண்டர். ஸோ ஃபஸ்ட்டு இதை காப்பி பண்ணணும், அப்புறம் இதை காப்பி பண்ணணும், கரெக்டா? ஸோ நம்ம என்னன்னா இது ஆக்சுவலாக வந்து ஒரு லூப்லேயே பண்ணிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் we can have I is equal to 0, I less than n, I plus plus. ஓகே, ஸோ இந்த I வந்து பார்த்தீங்கன்னா I இங்கேருந்து இது வரைக்கும் தான் போகும், 3 டைம்ஸ் தான் ஓடும் லூப்பு. ஸோ ஃபஸ்ட்டு என் ரெஸ்ட்டில் என்னத்தை காப்பி பண்ணணும் அப்படின்னா ஐ வில் காப்பி என் நம்ஸில் என்ன இருக்குதோ அதுதான் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணுவேன், ரைட்? அப்புறம் ரிசல்டன்ட்டில் I plus n, I plus n minus 1 இல்லை, ஸோ அதில் I plus n தான், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு இதை காப்பி பண்ணுறோமா? ஸோ ஃபஸ்ட்டு 2 காப்பி பண்ணுறோமா? அடுத்து என்னென்னா n என்ன 3, அப்போ இங்கே போய் இன்னும் 3. ஓகே, இந்த இடத்துல ஐ திங்க் we have to copy for I plus n இல்லை I plus 1. இதுவும் இந்த அடுத்த எலமெண்ட் 2 எலமெண்ட் காப்பி பண்ணணுமா? இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா you have to copy nums of I plus n, ரைட்? I plus n காப்பி பண்ணணும், ரைட்? அடுத்தது வந்து 3 காப்பி பண்ணணும், ரைட்? இப்போ ஐயும் I plus 1 முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் இந்த 5 காப்பி பண்ணணும்ல. ஓகே, திஸ் இஸ் நாட் அப்டேட்டட், ரைட்? ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 காப்பி ஆகணும். ஸோ 5 காப்பி ஆகும்போது we should not copy here. So better to have 2 pointers. இந்த ஐயும் I plus 1 காப்பி பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது நம்ம காப்பி பண்ண வேண்டியது வந்து இந்த இடத்துல காப்பி பண்ணணும், கரெக்டா? ஸோ we need to have a separate pointers for this, right? நம்ம காப்பி பண்ணுறதுக்கு செப்பரேட் பாயிண்டர்ஸ் வச்சுப்போம். இன்ட்டு j is equal to 0, ஸோ தட் இது கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. ஃபஸ்ட்டு j ப்ளஸ் ப்ளஸ், இங்கேயும் j ப்ளஸ் ப்ளஸ். ஸோ ஃபஸ்ட்டு 0வும் 1ம் காப்பி ஆகிடுச்சு, ரைட்டா? ஸோ அடுத்த லூப்பில் போகும்போது I என்ன இருக்கும்? I வந்து 1 இருக்கும், கரெக்ட்? ஸோ 1 காப்பி ஆகும், 1 + 3 என்ன 4 காப்பி ஆகும், ரைட்? அடுத்த வாட்டி I போகும்போது I இங்கே இருக்கும், இந்த 1 காப்பி ஆகும், இந்த 1 ஏற்கனவே இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு யூ வில் ஹாவ் 2 காப்பி ஆகும், 3 காப்பி ஆகும், கரெக்ட்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா I வந்து இங்கே வந்துச்சு. ஓகே, இது வந்து 5 காப்பி ஆகும், 4 காப்பி ஆகும், ரைட்? அப்புறம் இந்த 1 காப்பி ஆகும், அப்புறம் இதை 7 காப்பி ஆகும், ரைட்? அப்புறம் யூ ஹாவ் டு ரிட்டர்ன் த ரிசல்ட்ஸ், ரைட்? ஃபைன், ஐ திங்க் தட்ஸ் இட்.
ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் ஒரு அரே. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இல்லாமல் நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம போய் முதல்ல கன்ஸ்டன்ஸை பார்க்கணும். கன்ஸ்டன்ஸை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என் வந்து 500 வரைக்கும் தான் இருக்கலாம். அப்புறம் அது இருக்கிற வேல்யூ பற்றி தான் இம்பார்ட்டன்ட். 10^3 வரைக்கும் தான் இருக்கலாம், விச் இஸ் 1000 வரைக்கும் தான் இருக்கலாம். இப்போ 1000 வரைக்கும்னா எத்தனை பிட்ஸு கவர் ஆகும்? நீங்கள் 2 பவர் போட்டே போனீங்கன்னா 2^8 வந்து 256. கரெக்டா? அதாவது 8வது பிட்டு செட்டாக இருந்தால் 256 2 பவர் நம்பர்ஸ். ஓகேவா? 2^9 வந்து 512. அப்போ 2^10 வந்து 124. கரெக்டா? அப்போ 10 பிட்டு தான் எடுத்துக்கும் நீ 1000க்குள்ளே ஸ்டோர் பண்ணுற அப்படின்னா. ஓகே, ஸோ 10 பிட்டு போதும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஐடியலாக வந்து இந்த நம்பரையும் ஒன்று சேர்த்து ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணிடணும். இந்த நம்பரையும் ஒன்று சேர்த்து ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணிடணும். ஸோ ஒரே இடத்துல இப்போ இந்த 5ம் 9ம் ஒரே இடத்துல சேர்க்கணும். எப்படி சேர்க்கணுமோ பிரிக்கவும் முடியணும். ஓகே, அந்த மாதிரி ஏதாவது ஒரு லாஜிக் தான் நம்ம திங்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதையும் ஒன்றா சேர்த்துட்டேன். கேட்டா ஃபஸ்ட்டு ஒன்றா சேர்த்து இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? 2ம் இருக்குது, 3யும் இருக்குது. ஓகே, சும்மா இப்போ இப்படி இருக்கிற மாதிரி வச்சுங்களேன். 2 இருக்குது, 3 இருக்குது. அடுத்து வந்து 5 இருக்குது, 4 இருக்குது. அடுத்து வந்து 1 இருக்குது, 7 இருக்குது. இந்த மாதிரி நான் ஒன்று சேர்த்து வச்சிட்டேன். இந்த இடத்துல போய் போட்டேன் ஒன்று சேர்த்து. ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் யூஸ்வலாக இங்கே என்ன நான் ஒன்று சேர்த்துருக்கணும், கடைசியாக நான் ஒரு 2n நிறைய ஃபில் பண்ணுமா? இதை எடுக்கிறேன். இதை எடுத்து 7யும் 1யும் செப்பரேட்டாக போட்டுடுறேன். அப்புறம் இந்த 5 4 எடுக்கிறேன். எடுத்துட்டு 5யும் 4யும் இப்படி போட்டுடுறேன். இதை எடுத்து இந்த 2 3 இதிலிருந்து நான் எடுத்து பிரிச்சுடுவேன். பிரித்து இங்கே போட்டுருவேன். போட்டால் எனக்கு வந்துருச்சா தேவையானது? கரெக்ட், தட்ஸ் த லாஜிக். ரைட்? ஸோ இப்போ எப்படி ஒன்று சேர்க்கறது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, அதாவது இதோடைய பிட்ஸும் அப்படியே இருக்கணும். அப்படின்னா என்னென்னா, ஸோ முதல்ல என்ன பண்ணுறோம்னா இப்போ ஃபஸ்ட்டு 2யும் 3யும் ஒன்று சேர்க்கணும். கரெக்டாக? ஸோ 2உடைய இது என்னது? சும்மா ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா 2உடைய பைனரி இது. கரெக்ட்? பைனரி ஃபார்மில் பண்ணலாம். பைனரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறது? ஏன்னா 2ஓட பவர்ஸ்லாம் என்னது? 1 2 4 8 16 32 64. கரெக்டாக? இப்போ 2னா வெறும் இந்த பிட்டு மட்டும் செட் ஆகிருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த பர்டிகுலர் பிட் மட்டும் செட் ஆகிருக்கும். முதல்ல 0. 3யோட பைனரி என்ன? அடுத்து 3 இருக்கா? ரைட்? 3யோட பைனரி என்ன அப்படின்னா இது ரெண்டுமே செட் ஆகிருக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தானே 3. ஸோ 0 0 1 1. ரைட்டா? இது எப்படி நான் ஒன்று சேர்க்கறது அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளோ பிட்ஸ் ஆக்குபை பண்ணும் ஒரு நம்பர் 1000 மேலே இருக்காது. அப்போ மேக்ஸிமம் எவ்வளோ பிட்ஸ் ஆக்குபை பண்ணும்? 10 பிட்ஸ் மேலே ஆக்குபை பண்ணாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை 10 டைம்ஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுறேன். அப்போ இது 10 டைம்ஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணால் என்ன ஆகிடும்? லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணால் இந்த பிட்ஸ் எல்லாம் லெஃப்ட்டில் ஷிஃப்ட் ஆகிடும். ஓகே, அப்போ என்ன ஆகிடும்? 10 பிட்ஸ் மட்டும் போடுறேன். 5 இருக்கா, 6 இருக்கா, அப்புறம் 0 0 1 0. இது 10 டைம்ஸ் போயிடுச்சா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து அதுக்கப்புறம் ஆர் பண்ணிக்கிறேன். இந்த நம்பர் அப்படியே போயிட்டு கடைசியில் 1 1 இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஆர் பண்ணால் இதுவும் வந்துடும், இதுவும் கிடச்சிரும்ல. ஓகே, ஸோ இது ஒரு 10 பிட்டு, இது ஒரு 10 பிட்டு, மொத்தம் ஸோ 20 பிட்டு. இப்போ என்ன ஆகுது? 2வும் இருக்கு, 3யும் இருக்கு. ரைட்? ஸோ இதுக்கு முதல்ல நம்ம கோட் அடிச்சிருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் எல்லா நம்பருக்கும் போகணும். கரெக்டாக? 2 நம்பரும் சேர்க்கறதுக்கு. ஓகே, ஸோ n வரைக்கும் போகணும். லெஸ் தென் n I ப்ளஸ் ப்ளஸ். ஓ மை காட், ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ஸ் ஆஃப் 5ல என்னத்தை ஸ்டோர் பண்ணணும்? இப்போ நம்ஸ் ஆஃப் 5 இருக்குல்ல, அதை லெஃப்ட் ஷிஃப்ட் 10 டைம்ஸ் பண்ணிடணும். ஸோ இது லெஃப்ட் ஷிஃப்ட் 10 டைம்ஸ் ஆயிடுச்சு நம்ஸ் ஆஃப் 5. ஓகேவா? அது கூட நம்ம என்னத்தை ஆர் பண்ணணும்? பிட்வைஸ் ஆர் பண்ணணும். ஓகே, பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ்
ஈஸி, நிறைய பேர் தெரியும். பிட்வைஸ் ஆர்னா 0 and 1னா 1, ஏதாவது ஒன்று இருந்தாலே 1. இது பிட்வைஸ் ஆர். பிட்வைஸ் அண்டுனா ரெண்டுமே 1 இருந்தால் தான் 1 வரும், ரைட்? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை பிட்வைஸ் ஆர் பண்ணி எது கூட ஆர் பண்ணுறேன்னா, அந்த நம்ஸ் ஆஃப் எந்த எந்த எலமெண்ட் போகணும், இந்த 3 எடுக்கணும், கரெக்டா? விச் இஸ் I plus n. கரெக்ட், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணிட்டோம், ஒரு நம்பராக போகிறோம், வாங்க ஒரு நம்பராக போகிறோம். இந்த நம்பர் எடுத்துக்கிறோம், இந்த நம்பர் எடுத்துக்கிறோம், கரெக்டா? திஸ் நம்பர் இஸ் நம்ஸ் ஆஃப் I. அதை லெஃப்ட் ஷிஃப்ட் 10 தடவை பண்ணிக்கிறோம். அப்புறம் இந்த நம்பர் எடுத்துக்கிறோம், ரெண்டுத்தையும் ஆர் பண்ணுறோம். இப்போ 2 வந்துடும், 3 வந்துடும். இந்த மாதிரி ஆர் பண்ணி வச்சுக்கிட்டோம், ஓகேவா? பைபிளில் புரிஞ்சுச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணிட்டோம். நான் சொன்ன மாதிரி 2 3 5 4 1 7 பண்ணியாச்சு. இப்போ என்ன அரேல பண்ணணும்னா, லாஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். நீங்கள் இது மாதிரி போட்டுட்டு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ லாஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும், ரைட்? அப்போ ஒரு வேரியபிள் இன்ட்டு ஜே இஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் வேலை என்ன வரும், 2 into n minus 1, கரெக்டாக? அதான லாஸ்ட் இண்டெக்ஸு, ரைட்? ரைட். இப்போ இந்த வேல்யூஸ்லாம் எங்கே இருக்குது? இதெல்லாம் நம்ஸ் ஆஃப் 0 1 2ல் இருக்குது, கரெக்டா? இப்போ நான் இந்த கடைசி வேல்யூ எடுக்கணும். இந்த கடைசி வேல்யூலேருந்து இது வரைக்கும் லூப் அடிக்கணும், ஓகே? ஸோ அப்போ இது மாதிரி தான் ஒரு டைம் இப்படி தான் யோசிக்கணும் நம்ம. அப்போ இன்ட் I இஸ் ஈக்குவல் டு, இதில் கடைசி வேல்யூ என்ன, n minus 1, கரெக்டா? இந்த 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 வேல்யூ இங்கே தானே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த 3யும் 2யும் சேர்த்து இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம், 5யும் 4யும் சேர்த்து இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ 1யும் 7யும் சேர்த்து இந்த, அப்போ n minus 1 is what, 2 இண்டெக்ஸ்லேருந்து I greater than or equal to 0, I minus minus ஒரு தடவையா நம்ம பின்னாடி இந்த இது பின்னாடி போகிறோம், ஓகேவா? ரைட். இப்போ நான் என்ன ஸ்டோர் பண்ணணும்னா, என்னுடைய நம்ஸ் ஆஃப் ஜேல, அதாவது இப்போ லாஸ்ட் வேல்யூல போய் ஸ்டோர் பண்ண போகிறேன். இங்கே நான் என்ன ஸ்டோர் பண்ணணும்னா, இதில் என்ன வேல்யூ இருக்கோ அதில் இந்த ஃபஸ்ட்டு 10 பிட்டை தான் நான் ஸ்டோர் பண்ணணும், ஓகே? அப்போ இந்த 10 பிட்டை மட்டும் நான் மாஸ்க் பண்ணி எடுக்கணும், கரெக்டா? இந்த 10 பிட்டை மட்டும் நான் எப்படி மாஸ்க் பண்ணுறது எடுக்கிறது அப்படின்னா, ஸோ இப்போ நம்ஸ் ஆஃப் I அதை மட்டும் நான் மாஸ்க் பண்ணி எடுக்கணும், கரெக்டா? ஃபஸ்ட்டு 10 பிட்டு தான் வேணும். அதை மட்டும் மாஸ்க் பண்ணுறதுக்கு 1 left shift 10 பண்ணி ஒரு -1 பண்ணால் எனக்கு என்ன வரும்னா, ஓகே? ஸோ திஸ் இஸ், இதை தான் கம்ப்ளீட்டாக நான் மாஸ்க் பண்ணி எடுக்கணும். ஓகே, ஸோ இந்த வேல்யூ என்ன தரும் அப்படின்னா, திஸ் இஸ் நம்ஸ். யூஸ்வலாக பாருங்க, இப்போ 8ஓட பைனரி என்ன? ஸோ 1 4 1 2 4 8 16 32, கரெக்டா? இப்போ 8ஓட பைனரி 1 0 0ன்னு வரும். 8ஓட பைனரி இப்போ நான் லெஃப்ட் ஷிஃப்ட் 10 டைம்ஸ் பண்ணனா 10 டைம்ஸ் போகும், கரெக்டா? இது 8 என்ன, லெஃப்ட் ஷிஃப்ட் 3 டைம்ஸ், 1 2 3, ஓகேவா? ஸோ இப்போ ஒரு பிட்டு தான் செட் ஆகிருக்கும். நான் லெஃப்ட் ஷிஃப்ட் 10 பண்ணால் என்ன அர்த்தம், 10th பிட்டு மட்டும் தான் செட் ஆகிருக்கும், மற்ற எதுவும் செட் ஆகிருக்காது. நான் அதுலேருந்து -1 பண்ணுறேன். இப்போ ஃபார் 8 இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 லெஃப்ட் ஷிஃப்ட் 3னா என்னது, திஸ் இஸ் நத்திங் பட் 8, கரெக்டா? 1 2 3 8. இப்போ 1 லெஃப்ட் ஷிஃப்ட் 3, இது கூட -1 பண்ணுறேன், என்ன அர்த்தம், 7. அப்போ 7 என்ன அர்த்தம், இந்த ஒரு பிட் இல்லாமல் மீதி எல்லா பிட்டும் செட் ஆகிருக்கும், கரெக்டா? அதே மாதிரி தான் 10 வரைக்கும் போயிட்டேன்னு வச்சுக்கோ. இதுக்கப்புறம் என்ன வரும், 64 128 256, ஓகே? அப்போ 10th பிட்டை தவிர -1 பண்ணினா மீதி எல்லா பிட்டும் செட் ஆகிருக்கும், அதாவது 10 பிட்டு செட் ஆகிருக்கும்,
கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், என் வேல்யூ கூட அதை அன் பண்ணுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சி ஐ ஹேவ் சம் லாங் வேல்யூஸ் 1 0 1 0 0 0 ஏதோ ஏதோ இருக்குது. அப்புறம் ஒரு லாஸ்ட் 10 பிட்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கடைசி 10 பிட் இருக்குல்ல அதை மட்டும் 1 பண்ணிட்டேன். அது கூட இது என்னுடைய ஒரிஜினல் வேல்யூ தான். இதையும் அதையும் அண்டு பண்ணுறேன். இதெல்லாம் 0. அப்போ என்ன ஆகிடும், அண்டு பண்ணனா இதில் என்ன வேல்யூ இருக்கோ அது மட்டும் எனக்கு கிடச்சிரும். மற்ற எல்லா வேல்யூவும் 0 ஆகிடும். இப்படி தான் மாஸ்க் பண்ணி எடுக்கிறது. ஒரு செட் ஆஃப் வேல்யூஸை மட்டும் எடுக்கிறது. இப்போ இது எப்படி கிடைக்குன்னா, இப்போ 1 1 and 1 1 இங்கே 0 இருந்தால் இதுக்குள்ளாலும் 0 தான், மற்ற எல்லாமே 0. எங்கே 1 இருக்கோ அங்கே மட்டும் 1 வரும். ரைட்டா? ஸோ அதைத்தான் நம்ம என்ன பண்ணிட்டேன், இப்போ மாஸ்க் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு இந்த பிட்ஸை மட்டும் எடுத்துட்டேன். ரைட்டா? இதை நான் ஜேல ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகே ரைட். இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும்னா, ஐ ஹாவ் டு ஸ்டோர் ஜே -1. கரெக்டா? அதாவது நம்ம இப்போ இப்படி ஆகிட்டோம். கரெக்டா? 23 54 17 இருக்கு. இப்போ நம்ம அரேல ஜேல போட்டாச்சு. இந்த 7 எடுத்து அந்த 10 பிட்டை மாஸ்க் பண்ணி இந்த 7 மட்டும் எடுத்து இங்கே ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ 7 இங்கே வந்துருச்சு. இப்போ ஜே -1 இங்கே ஸ்டோர் பண்ணணும்ல அடுத்த நம்பரை. அப்போ இதை மட்டும் எடுக்கணும். இதை மட்டும் எப்படி எடுக்கிறது? நம்ஸ் ஆஃப் வேல்யூ வந்து ஒரு ரைட் ஷிஃப்ட் பண்ணு 10 டைம்ஸு. அப்போ இந்த 10 பிட்டு இந்த சைடு வந்துடுமா? அவ்வளோதான். நம்ஸ் ஆஃப் ஐயை ரைட் ஷிஃப்ட் பண்ணு 10 டைம்ஸு. அப்போ இந்த 10 பிட்டு இங்கே வந்துடும். அது கொண்டு போய் ஜே -1 போட்டுடுற. ஓகேவா? இப்போ போட்டதுக்கப்புறம் லூப் நெக்ஸ்ட். இப்போ ஜே எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அடுத்த லூப் போடும்போது 2 டைம் பின்னாடி போகணும். கரெக்டா? ஸோ ஜே -2 2 தடவை பின்னாடி வரும். ஏன்னா 2 வேல்யூ ஃபில் பண்ணிட்டேன். அப்போ ஜே இங்கே வந்துடும். அடுத்த லூப் போடும்போது அடுத்த நம்பர் எடுப்பேன். 4 போடுவேன், அப்புறம் 5 போடுவேன். ரைட்? ஃபைனலாக யூ ஹாவ் டு return this. Okay, finally you have to return your nums. Nums return பண்ணா போதும். இப்போ எக்ஸ்ட்ரா வேரியபிள் எதுவுமே யூஸ் பண்ணல. So all the test case passed.